மாவட்டத்தை பொறுத்தவரை மஞ்சள் அலர்ட் கொடுக்கப்பட்டிருந்தது. வானிலை ஆராய்வு மையம் கொடுத்திருக்க இந்த மஞ்சள் அலர்ட் என்பது இன்று காலை முதலே மழை என்பது அறவே இல்லாமல் 90 டிகிரி செல்சியஸ் என்ற வெப்பநிலை என்பது பதிவாயிருந்தது. ஆனால் மாலை நேரத்தில் அப்படியே வானிலை என்பது மாறி பலத்த இடியுடன் கூடிய மழையானது தொடர்ச்சியாக பெய்ய துவங்கியது. மாநகர பகுதிகளில் தில்லைநகர், சத்திரம் பேருந்து நிலையம், மத்திய பேருந்து நிலையம், கிராப்பட்டி மற்றும் ஸ்ரீரங்கம், திருவானைக்கோயில் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த பலத்த மழை காரணமாக தற்போது தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் தேங்கியிருக்கிறது. மேலும் சாலைகளில் மழைநீர் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடுவதால் ஒரு வெள்ளக்காடு போல காட்சியளிக்கிறது. நாம் நின்று கொண்டிருப்பது தற்போது திருச்சி திருவானைக்காவல் பகுதியில் உள்ள சன்னதி வீதி பகுதி. இந்த பகுதியில் பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமாக கருதப்படக்கூடிய திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் இருக்கிறார். இந்த பகுதி நீர்ஸ்தலமாக சொல்லப்படுகின்ற இதே நிலையில் தான் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிற பகுதி முழங்கால் அளவு தண்ணீரான தேங்கி நின்று கொண்டிருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகிறார்கள். இந்த பகுதியில் பெய்கின்ற மழை குறித்து நம்மிடம் பேசுவதற்காக இந்த பகுதியில் காய்கறி வச்சிருக்க கேட்போம். ஆனா மழை எப்ப ஆரம்பிச்சு? மழை 4 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னு. மழை 4 மணிக்கு ஆரம்பிச்சது. 4 மணிலேருந்து இன்னும் பெஞ்சிட்டு தான் இருக்கு. இன்னும் விடல மழை. கடும் மழை முழங்காலங்களும் தண்ணி வருது. பார்த்துக்கோங்க. இதே மாதிரி கலையும் நம்ம அருகில் இருக்காரு, அவட்ட கேட்போம். இந்த பகுதியில் எப்பயிலிருந்து இந்த மாதிரி இருக்கு? மழை எப்பவுமே தேங்கி நிற்குமா? அதாவது மழை இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறோம். ஆனால் மழை வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. கடந்த சில ஆண்டுகளை நான் ரொம்ப வருஷமாகவே பார்க்குறேன். இந்த சன்னதி வீதியில் இந்த பிரச்சனை நிறையா நாள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இது யாருக்கும் எந்த ஒரு இதுவுமே நினைக்காதீங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயகோபால். அடுத்ததாக ஈரோடு மாவட்டத்தில் கனமழையால் நம்பியூர் அருகே பருத்திக்காட்டுப்பாளையத்தில் தரைப்பாலம் மூழ்கிய நிலையில் புதிதாக கட்டப்பட்டு வந்த பாலத்தின் தடுப்பு சுவர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தினேஷிடம் கேட்கலாம். தினேஷ், இதனை சீரமைக்கும் நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டனவா? வணக்கம் சிவரஞ்சனி. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த நம்பியூர் பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக கனமழையானது பெய்து வருகிறது. பலத்த கனமழையால் விளைநிலங்கள் மற்றும் 10க்கும் மேற்பட்ட குளங்கள் நிரம்பி குளங்களில் உடைப்பு ஏற்பட்டும் வீடுகளில் தண்ணீர் புகுந்து பல்வேறு சேதங்கள் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று மாலை 4 மணி அளவில் இருந்து தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் நம்பியூர் அடுத்த பருத்திக்காட்டுப்பாளையம் பகுதியில் தரைப்பாலமானது முற்றிலும் நீரில் மூழ்கியது. தரைப்பாலத்திற்கு மேலே கைப்பிடி சுவர், அதாவது தடுப்பு சுவர் கட்டப்பட்டு வரும் பணிகளானது தற்போது நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் தடுப்பு சுவரானது முற்றிலும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. அந்த தரைப்பாலத்தை தாண்டி தண்ணீர் அளவு அதிகமாக சென்றதால் சற்று நேரமானது போக்குவரத்து துண்டிப்பு செய்யப்பட்டது. இப்ப தண்ணீர் ஓரளவு குறைந்த பின்னர் திரும்ப போக்குவரத்து சீராகி வருகிறது. இதே போல பல்வேறு பகுதிகளில் தற்போது கனமழை பெய்து வருவதால் பல்வேறு வீடுகளில் மற்றும் வாழை மரங்கள் 1000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் மழைநீரால் சூழப்பட்டு அழுகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தினேஷ். மதுரையில் கனமழை காரணமாக அவனியாபுரத்தில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவகுமாரிடம் கேட்கலாம். சிவகுமார், தற்போது தண்ணீரை வெளியேற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றனவா? நிச்சயமாக சிவரஞ்சனி. அதாவது மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. இந்த மழையால் ஆங்காங்கே சாலைகளில் தண்ணீர் தேங்கி கடும் சிரமத்துக்குள்ளாகிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல் இன்றும் திருப்பரங்குன்றம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்துக்கு மேலாக பலத்த மழை பெய்தது. நாகமலை, புதுக்கோட்டை, அச்சம்பத்து, விராட்டிபுத்து, திருப்பரங்குன்றம், அவனியாபுரம், நகர், ஜீவாநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இன்று 2 மணி நேரத்துக்கு மேலாக கனமழை பெய்ததால் குடியிருப்பு பகுதிகளுக்கு தண்ணீர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. மதுரை மாநகராட்சி 100வது வார்டு அவனியாபுரம் பகுதியில் இமானுவேல் நகரில் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இப்பகுதியில் மழைநீர் அதிகமாக வந்ததால் கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு மழைநீரும் கலந்து குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்தது. இதனால் குடியிருப்பு வாசிகள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். தற்போது வீடுகளுக்குள் புகுந்த தண்ணீரை பெண்களும் ஆண்களும் தண்ணீரை வெளியேற்றக்கூடிய ஒரு நிலை உள்ளதாகவும், ஏற்கனவே இது குறித்து பலமுறை அதிகாரிகளிடம் தெரிவித்தும் மாநகராட்சி அதிகாரிகள் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. தற்போது இரவு முழுவதும் இந்த நிலை ஏற்படுமானால் நாங்கள் உறங்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுவதாக இப்போது மக்கள் தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை காரணமாக ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலையில் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார். அதேபோல திருப்பூர் மாவட்டத்தில் 2வது நாளாக பெய்து வரும் மழையின் காரணமாக ஓடை உடைந்து மழைநீர் விவசாய நிலங்களையும் சாலையையும் ஆக்கிரமித்து செல்கிறது. கூடுதல் தகவல்களை பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, முழுமையான விவரங்கள்.
சிவரஞ்சனி, திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாகவே கனமழையானது பெய்து வருகிறது. அதிலும் குறிப்பாக திருப்பூர் வடக்கு பகுதிகளில் இந்த மழை பொழிவானது அதிக அளவில் இருந்து வருகிறது. நேற்றைய தினம் 60 மில்லிமீட்டர் என்று சொல்லக்கூடிய, அதாவது 6 சென்டிமீட்டர் அளவிலான மழை பொழிவை சந்தித்திருந்தது. அது மட்டுமல்லாமல் இன்று மாலையும் தொடர்ந்து கனமழை பெய்யக்கூடிய காரணத்தினால் தற்பொழுது திருப்பூர் வடக்கு பகுதியாக இருக்கக்கூடிய பெருமாநல்லூர், குன்னத்தூர் அடுத்து இருக்கக்கூடிய பட்டம்பாளையம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய குட்டையானது நிரம்பி தண்ணீர் வெளியே செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. மேலும் அந்த தண்ணீரானது சாலை மற்றும் விவசாய நிலங்களிலும் சூழ்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அதிக அளவிலான இடங்கள் அனைத்துமே தண்ணீரில் மூழ்கி தற்பொழுது காட்சியளிக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய சாலைகளையும் இந்த தண்ணீரானது அரித்து சென்று வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் வெளியே செல்லவும் வரவும் முடியாமல் தொடர்ந்து அவதியடைந்திருக்கின்றனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி.